ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் அறிஞர்களில் நம்ம இப்போ இரண்டாவதாக பார்க்க போகிறது கி.வா. ஜெகநாதன். அவங்கள பற்றி பார்க்கலாமா? இவங்களோட இயற்பெயர் கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதர். இவர் பிறந்த ஊர் கரூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராயபுரம். இவரது காலம் 11/4/1906 முதல் 4/11/1988 வரை. இவரது பணி கவிஞர், எழுத்தாளர், நாட்டுப்புறவியலாளர். இவர் உ.வே. சாமிநாதன் அவரோட மாணவர், தம் கலைமகன் இதழின் ஆசிரியர். இவர் இயற்றிய வீர உலகம் என்னும் இலக்கிய படைப்பிற்கு 1967 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். நம்ம ஸ்கூல் புக்கில் வயலும் வாழ்வும் அப்படின்னு இவர் தலைப்பில் இவர் எழுதின பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த வயலும் வாழ்வும் அந்த பாடல் எப்படி இருக்குன்னா, உழவு தொழில் செயல்பாடுகள் பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள். அது அந்த பாடலோட தொடக்க வரி நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓடை எல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழிலோ அப்படின்னு இந்த பாடல் வரி ஆரம்பித்திருக்கும். அந்த பாடல் கீழே இருக்கிற சொல்லும் பொருளும் பற்றி பார்ப்போம். கூலி அப்படின்னா நில அளவை பெயர். நம்ம நிலத்தை அளப்போம்ல, அதற்கு பேர் தான் கூலி. ஜான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். மணினா முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள். சீலைனா புடவை. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் உதிர்தல். போரடித்தல் அப்படின்னா அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு தான் போரடித்தல் என்று பெயர். இவரோட கல்வி பற்றி பார்க்கலாம். இவர் முடக்கத்தவாதத்தால் பாதிக்கப்பட்டதால் படிப்பு தடைப்பட்டது. மோகனூரில் இருந்த திலகர் நூலகத்தில் நாள்தோறும் சென்று படித்து வந்தார். இவர் தொகுத்த நூல் மலையருவி. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்று வழங்குவர். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது. இவர் ஒரு நாள் ரயில்வேல சென்று ஒரு ஊருக்கு இறங்கியிருக்காங்க. உடனே அங்குள்ள மக்கள்லாம் இவங்களுக்கு மாலை அணிவிச்சிருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது. இப்படி சொற்களை அப்படி அழகுப்படுத்தி இவங்க இப்படி காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது அப்படி சொல்கிறது அங்குள்ள மக்கள்லாம் வியப்பாக பார்க்காங்க. இவரை சிலேடை மன்னர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இவங்க சொல்கிறதுனால இவங்களை சிலேடை மன்னர் என்றும் அழைக்கப்படுகிறார். தொல்காப்பியர் கூறும் பண்ணத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிக்கும் என்று சொல்பவரும் பேராசிரியர் கி.வா. ஜெகநாதர். இவரோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். கலைமகள் இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். வித்துவான் அப்படிங்கிற பட்டம் பெற்ற ஆண்டு 1933. திருமுருகாற்றுப்படை அரசு என்ற பட்டம் பெற்ற ஆண்டு 1949. வாசிக கலாநிதி என்ற பட்டம் பெற்ற ஆண்டு 1951. இலக்கிய பங்களிப்புகள். இவர் 150க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இவர் இயற்றிய முதல் நூல் சிதம்பரம் நடராஜர் மேல் எழுதி போற்றி பத்து என்னும் செய்யுள் கோவை. ஜோதி என்னும் புனைப்பெயரில் செயல்களை எழுதினார். நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் என போற்றப்படுபவர் கே. அன்னகாமு, கி.வா. இவர் உ.வே. சாவின் மாணவர் அப்படின்னு பார்த்தோம். உ.வே. சா அவங்களோட சுயசரிதையை என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் ஆனந்த விகடில் தொடராக வெளிவந்துச்சு. அது முற்று பெறுவதற்குள் உ.வே. சாமிநாதர் மறைந்தார். அதனால் உ.வே. சா வைத்திருந்த குறிப்புகளை படி எஞ்சியவற்றை கி.வா. ஜெகநாதன் எழுதி முடித்து அந்நூலை பதிப்பித்தார். கம்மன் கலம்பகம் இவரது நினைவாக கி.வா. ஜெகநாதன் பரிசு நிறுவி வழங்கி வருகிறது.